நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மைதானத்தின் ஓரமாக நின்று கால்பந்து ஆட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நபர் பின்னங்கழுத்தில் கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். தப்பிக்க முயன்றவரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். சிறு வயதில் பட்ட அவமானத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பின் ரிவெஞ்ச் எடுத்த இளைஞர். நடுநடுங்க வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மாணவர்களும் இளைஞர்களும் அங்க உள்ள கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வாக்கிங் வந்தவங்களும் பொதுமக்கள் சிலரும் பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட்டத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தருடைய பின் கழுத்திலேயே இளைஞன் ஒருத்தன் கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். கிரவுண்ட்ல மாணவர்களும் இளைஞர்களும் அதிக அளவு நின்றுட்டு இருந்ததால அவங்க அந்த இளைஞனை துணிச்சலோட துரத்தி பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த நபரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள சம்பவ இடத்திலேயே அவருடைய உயிர் அடங்கிருச்சு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பொதுமக்கள் பிடிச்சு வச்சிருந்த இளைஞன் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ இவ்வளவு பெரிய கொடூரத்துல வந்து முடிஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டு பம்மல் பகுதியை சேர்ந்த 30 வயதான அஜித்குமார் என்ற ஜோஸ்வா கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காரு. அஜித்துடைய அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்ததால சின்ன வயசுல இருந்தே அஜித்குமார் பெரும்பாலும் அவருடைய சித்தி வீட்டிலேயே தான் இருப்பாராம். 15 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்குமார் படிச்சிட்டு இருந்த நேரத்துல ஸ்கூல் லீவ் நாள் முழுக்க சித்தி வீட்டுல சித்தியோட கவனிப்புல தான் இருந்திருக்காரு. அப்போ தூரத்து உறவினரான அதே பகுதியை சேர்ந்த ரஞ்சித் குமார் அஜித்துடைய சித்தியை பார்க்கறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. சொந்தக்காரங்க அப்படிங்கிற முறையில வீட்டுக்கு வந்து போறாங்கன்னு நினைச்ச அஜித்துக்கு ரஞ்சித்துக்கும் தன்னுடைய சித்திக்கும் தகாத உறவு இருந்த விஷயம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. ரஞ்சித் அஜித்துடைய சித்தியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அஜித்தும் வீட்டில தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் நடக்கும்போது அஜித்துக்கு 14-15 வயசு தான் இருக்கும். அப்போ ரஞ்சித் அஜித்துடைய தலையிலேயே அடிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு அஜித்தோட சித்தி கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இதெல்லாம் அஜித்துடைய மனசுல மிகப்பெரிய வேதனையையும் வலியையும் உண்டாக்கி இருக்கு. அது மட்டுமில்ல, ரஞ்சித் அந்த வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் அஜித்தை தகாத வார்த்தைகளால பேசியும் தலையில அடிச்சும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இதெல்லாம் அஜித்துக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவரால் அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அஜித் சின்ன வயசுல தன்னுடைய அம்மா அப்பா கூட இருந்ததை விட சித்தி கூட இருந்த நேரம் தான் அதிகம். அதனால அம்மா அப்பாவை விட சித்தி மேலதான் அதிக பாசம் வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சித்தி கூட தகாத உறவுல இருந்த ரஞ்சித் மேல அஜித்துக்கு கொலை வெறியே ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு ஆத்திரமும் கொலை வெறியும் மனசுல இருந்தாலும் அஜித் எதையுமே வெளிக்காட்டாம அமைதியா இருந்திருக்காரு. இதுக்கிடையில கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அஜித்துடைய சித்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித்தும் ரஞ்சித்தும் ரோட்ல பாத்துக்கிறப்பெல்லாம் மாறி மாறி முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சின்ன வயசுல ரஞ்சித் தன்னை அடிச்சு அவமானப்படுத்தினதையும் அம்மா மாதிரி நினைச்ச சித்தி கூட தகாத உறவுல இருந்ததையும் அஜித்தால மன்னிக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல சின்ன வயசுல நான் அடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ரஞ்சித் அஜித் கிட்ட கேட்டு கிண்டல் பண்ணதாவும் சொல்லப்படுது. இதெல்லாம் சேர்ந்து அஜித்துக்கு கொலை வெறிய உண்டாக்கி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ரஞ்சித் பம்மல் பகுதியில் உள்ள கிரவுண்ட்ல நின்று ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ அங்க வந்து அஜித் கத்தியால ரஞ்சித்துடைய பின் கழுத்திலேயே குத்தி கொன்னுட்டான்.
15 வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித் பண்ண எதையும் என்னால மறக்க முடியல. அதுவும் இல்லாம ரோட்ல பாக்குறப்பெல்லாம் என்ன ஏளனமா பாக்குறது, நக்கலா பேசுறதுன்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தான். அதனாலதான் ரஞ்சித்தை கொன்னுட்டேன்னு அஜித் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான். விசாரணைக்கு அப்புறம் அஜித்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின போலீஸ் அவனை சிறையில் அடைச்சிட்டாங்க. ஏரிக்கரையில் கிடந்த ஆண் சடலம். உயிரிழந்தவர் குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் துப்பு கிடைக்காமல் திணறிய போலீஸ். வழக்கில் முன்னேற்றம் காணாமல் விசாரணையை கிடப்பில் போட்ட அவலம். 1 வருடத்திற்கு பிறகு வழக்கை மீண்டும் தூசி தட்டிய போலீஸ். 3 மாத சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து விசாரணை. கொலை செய்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஊருக்குள் உலா வந்த கொலையாளிகள் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இதை பார்த்த அந்த வழியா போன மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. சடலம் கிடந்த இடத்துல தடயங்கள் எதுவும் சேகரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. உயிரிழந்தவருடைய சட்டை பாக்கெட்ல ஆதார் கார்டு, லைசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஆனா போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் உயிரிழந்து கிடந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க அக்கம் பக்கத்துல உள்ள கிராம மக்கள் கிட்ட விசாரணை பண்ணாங்க. ஆனா இளைஞர் சம்பந்தமா கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. இதனால உயிரிழந்த இளைஞர் பத்தியும் கொலையாளிகள் பத்தியும் துப்பு கிடைக்காம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் யாராவது காணாம போனாங்களான்னு சுற்று வட்டார போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள மிஸ்ஸிங் கேஸை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த துப்பும் கிடைக்கல. இதனால விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம வழக்க கிடப்புல போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு இந்த கேஸை தூசி தட்டி கையில எடுத்த போலீஸ் சைபர் கிரைம் அதிகாரிகளுடைய உதவிய நாடுனாங்க. அப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முகத்துல உள்ள காயங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அந்த போட்டோவை எல்லா மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விட்டுட்டு உயிரிழந்த இளைஞர் பத்தி தகவலை சேகரிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது தேனி எரதி மக்காளப்பட்டி பகுதியை சேர்ந்த ஜோதி மணிங்கிறது தெரிய வந்துச்சு. உடனே அந்த கிராமத்துக்கு போன போலீஸ் ஜோதி மணியுடைய தாய் கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. மகன் உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தாய் கதறி அழுதுருக்காங்க. அடுத்து இத கொலை வழக்குன்னு பதிவு செஞ்ச போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. எரதி மக்கால்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கடைசி 3 மாத சிசிடிவி காட்சிகளை எடுத்து விசாரணை பண்ணாங்க. அதுல ஜோதிமணியும் உமாங்கிற பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்த காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. உடனே அந்த இளம் பெண்ணுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் உமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் ஜோதிமணி ஏன் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. தேனி ஆண்டிப்பட்டி பக்கத்துல உள்ள எரதி மக்கால்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஜோதிமணி எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம கஞ்சாவுக்கு அடிமையாகி ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. தாயுடைய அரவணைப்புல வாழ்ந்து வந்த ஜோதிமணி 6 மாசத்துக்கு ஒரு முறைதான் சொந்த ஊருக்கே போவாராம். இடைப்பட்ட காலத்துல மது, கஞ்சானு எந்நேரமும் போதையிலேயே வெவ்வேறு மாவட்டங்கள்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்ததா கூறப்படுது. இவரும் அதே பகுதியில உள்ள உமாங்கிற பெண்ணும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உமாவுடைய பெற்றோர். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத ஜோதிமணியை கல்யாணம் பண்ணா உன்னுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சிரும்னு உமாவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதனால உமா காதலன் ஜோதிமணி கிட்ட பேசுறத குறைச்சிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்ல உமாவுக்கு வேற ஒரு இளைஞர் கூட திருமணமும் நடந்திருக்கு. உமாவுக்கு கல்யாணமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிமணி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கான். ஒரு நாள் உமா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ உமாவை வழிமறைச்ச ஜோதிமணி, என்னால உன்னை மறக்க முடியல, நான் உன்னை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறேன்,
நீ உன்னுடைய கணவனை விட்டுட்டு என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டு கடுப்பான உமா ஜோதிமணிய தகாத வார்த்தையால திட்டி விரட்டி விட்டுட்டாங்க. அடுத்து நடந்த விஷயத்த தன்னுடைய தந்தை மாரியப்பன், தாய் பஞ்சவர்ணத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க உமா. ஜோதிமணிய உயிரோட விட்டா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிரும்னு முடிவு பண்ண பெற்றோர் ஜோதிமணிய கொலை செய்ய முடிவு பண்ணாங்க. சம்பவத்தன்னைக்கு ஜோதிமணியுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க உமா. உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்க டாடா ஏஸ் வாகனத்துல இருந்த மாரியப்பனும் பஞ்சவர்ணமும் ஜோதிமணியை போட்டு சரமாரியா தாக்கி கயிறு மூலமா அவருடைய கழுத்தை இறுக்கி கொடூரமா துடிக்க துடிக்க கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடலை டாடா ஏஸ் வாகனம் மூலமா திண்டிவனத்துல உள்ள ஏரி கரையில தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு போலீஸுடைய விசாரணையில எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் மாரியப்பன், பஞ்சவர்ணம், உமானு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பஞ்சு தயாரிக்கும் கம்பெனியில் ஒன்றாக வேலை செய்து வந்த அண்ணன் தம்பி. மது போதையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு. வாய்க்காலில் வெள்ளை நிற சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்த தம்பியை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய அண்ணன் சிக்கினானா? நடந்தது என்ன? ஆட்டையாம்பாளையம் பகுதி வழியா கிராம மக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த வாய்க்காலுக்கு பக்கத்துல வெள்ளை கலர்ல மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த மூட்டையில இருந்து துர்நாற்றமும் வீசி இருக்கு. இதனால மூட்டைக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்ட போய் பார்த்திருக்காங்க கிராம மக்கள். அப்போ அழுகின நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. சடலத்தை பார்த்து பதற்றம் அடைஞ்ச மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த சித்தோடு போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த இளைஞர் யாரு, அடையாளம் தெரியாத ஆட்களுடைய நடமாட்டம் கிராமத்துக்குள்ள இருந்ததான்னு விசாரணை பண்ணாங்க. இதுக்கிடையில தன்னுடைய கம்பெனியில வேலை பார்த்த முகமது பைசனுங்கிற இளைஞரை 3 நாட்களா காணோம்னு உரிமையாளர் ஒருத்தர் புகார் அளிச்சிருந்தாரு. அடுத்து புகார்தாரரை கூப்பிட்டு போய் சடலத்தை காட்டியிருக்காங்க போலீஸ். அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச புகார்தாரர் உயிரிழந்தது முகமது பைசன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம முகமது பைசனுடைய செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து லாஸ்டா கால் வந்திருக்கு, யாரெல்லாம் அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்கிற மொத்த டீடைல்ஸையும் எடுத்து விசாரிச்சாங்க. அதுல பைசனுக்கு அண்ணன் முகமது நூர் கிட்ட இருந்துதான் லாஸ்ட் கால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முகமது நூர் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ஈரோடு சித்தோடு பகுதியில் உள்ள பஞ்சு தயாரிக்கிற கம்பெனியில 3 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. சமீபத்தில் முகமது நூருடைய தம்பி முகமது பைசனும் ஈரோட்டுக்கு வந்து அதே கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இவங்க எல்லோரும் ஒரே வீட்டில் தங்கி வேலை செஞ்சிட்டு இருந்ததா கூறப்படுது. எப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல முகமது பைசனுடைய குறுக்கு புத்தி தப்பா யோசிச்சிருக்கு. ஒரு நாள் முகமது நூர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடைக்கு போயிருக்காரு. அப்போ வீட்டுல சமையல் செஞ்சிட்டு இருந்த அன்னிக்கிட்ட முகமது பைசன் தவறா நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். முகமது பைசனுடைய நடவடிக்கையை பார்த்து அச்சம் அடைஞ்ச இளம்பெண், நான் உனக்கு அம்மா மாதிரி, அம்மா ஸ்தானத்துல இருக்கிற என்கிட்ட ஏன் இப்படி தப்பா நடந்துக்கிறேன்னு திட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைக்கு போய் வீடு திரும்பின கணவன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க இளம்பெண். மனைவி சொன்னதை கேட்டு கோபமான முகமது நூர் தன்னுடைய தம்பி முகமது பைசனை கண்டிச்சிருக்காரு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனி ஒரு முறை உங்க அண்ணி கிட்ட தவறா நடந்துகிட்டனா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு முகமது பைசனும் பதிலுக்கு கெட்ட வார்த்தையால திட்டினதால அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு முகமது நூர், அவருடைய மைத்துனர் சுப்கன், முகமது பைசன் 3 பேரும் அங்குள்ள வாய்க்கால்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ போதையின் உச்சத்துல இருந்த முகமது பைசன் அண்ணிய தவறா பேசியிருக்கான்.
இதனால கடுப்பான முகமது நூர் கீழே கிடந்த கல்லை எடுத்து முகமது பைசனுடைய தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச பைசன் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல துடிதுடிக்க உயிரிழந்துட்டான். அடுத்து முகமது நூரும் அவருடைய மைத்துனர் சுப்கனும் சடலத்தை வெள்ளை கலர் சாக்கு மூட்டையில கட்டி அங்கேயே போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. முகமது பைசனை 3 நாட்களா காணோம்னு வேலை செஞ்ச இடத்துலயும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தன்னுடைய தம்பி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காரு முகமது நூர். ஆனா போலீசுடைய கிடுக்குப்பிடி விசாரணையில மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கு. அடுத்து முகமது நூர் சுப்கன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க போலீசார். அதிகாலை நேரத்தில் மொட்டை மாடிகள் கேட்ட வித்தியாசமான சத்தம். சந்தேகப்பட்டு கதவை திறந்து பார்த்த இளம்பெண். முகத்தில் முகமூடி, கையில் ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்த 3 பேர். அடுத்த சில நொடிகளில் அரங்கேறிய பயங்கரம். தாய் மகளை வெட்டிவிட்டு நகை பணத்தை அள்ளி சென்ற முகமூடி கொள்ளையர்கள் சிக்கினார்களா? பள்ளி தாளாளர் வீட்டில் நடந்தது என்ன? அதிகாலையில கோழி கூவறதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டுல இருந்து பெண்கள் கத்தி கூச்சல் போடுற சவுண்டு கேட்டிருக்கு. ஏதோ பிரச்சனையாகிருச்சோன்னு பயந்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் ஓடோடி வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்த தாய் உடல்லையும் மகள் உடல்லையும் அங்கங்க வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க யார் உங்களை இப்படி வெட்டினதுன்னு பதற்றத்தோட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன பதில கேட்டு அங்க இருந்த எல்லோருமே ஆடி போயிட்டாங்க. கரூர் குளித்தலை அண்ணாநகரை சேர்ந்த 65 வயசான சாவித்ரி அங்க உள்ள அரசு கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க. அதோட குளித்தலையில ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. சாவித்ரி, அவங்களுடைய கணவர் கருணாநிதி, இளைய மகளும் பல் டாக்டருமான அப்பர்ணா ஆகிய 3 பேரும் வெளியூர்ல உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நடு ராத்திரி 1 மணிக்கு மேலதான் 3 பேரும் தூங்க போயிருக்காங்க. அடுத்து அதிகாலையில 3 மணிக்கு மொட்டை மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. மாடியில உள்ள ஒரு ரூம்ல தான் அப்பர்ணா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்டதும் அப்பர்ணா கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அங்க கையில கத்தி அரிவாளோட 3 பேரு முகமூடி போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அப்பர்ணா கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. உடனே அந்த 3 பேரும் சேர்ந்து அப்பர்ணாவுடைய வாயை பொத்தி அவங்கள சரமாரியா தாக்கி கயிற்றால கட்டி போட்டிருக்காங்க. மகளுடைய அலறல் சத்தத்தை கேட்டு கீழ்த்தளத்துல மற்றொரு அறையில தூங்கிட்டு இருந்த கருணாநிதியும் சாவித்திரியும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. இதை கவனிச்ச அந்த மர்ம நபர்கள் அவங்க 2 பேரையும் ஆவேசமா தாக்கி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி பணம் நகையெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உயிர் பயத்துல நகை பணம் இருந்த இடத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பீரோவில் இருந்த 31 பவுன் தங்க நகைகளையும் 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மர்ம நபர்கள் கருணாநிதி, சாவித்திரி, அப்பர்ணான்னு 3 பேருடைய செல்போனையும் பறிச்சிட்டு வந்த கார்லேயே தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பர்ணா கொள்ளையர்களை பிடிக்க ட்ரை பண்ணப்போ மர்ம நபர்கள் அப்பர்ணாவை கத்தியால வெட்டி இருக்காங்க. அதை தடுக்க முயற்சி பண்ணப்போ சாவித்திரியையும் அந்த கும்பல் கத்தியால வெட்டிட்டாங்க. கொள்ளை கும்பல் தாக்குனதுல காயமடைஞ்ச சாவித்திரியும் அப்பர்ணாவும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கொள்ளை நடந்த வீட்டுல கடந்த சில நாட்களாவே கட்டட வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால வீட்டை சுத்தி சாரம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வழியா ஏறிதான் அந்த மர்ம நபர்கள் வீட்டு மொட்டை மாடிக்குள்ள குதிச்சதா சொல்லப்படுது. இதுக்கிடையில கொள்ளையர்கள் தப்பிச்சு போன காருடைய சிசிடிவி காட்சியும் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கு. கடந்த சில நாட்களா வீட்டுல கட்டட வேலை நடந்ததால கட்டட பணியில ஈடுபட்ட தொழிலாளர்கள் மேலேயே போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால அவங்க எல்லோரையும் பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டுமில்ல, கொள்ளை கும்பலை பிடிக்க போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.
மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஏரியாவில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால குளித்தலை மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த நபர் ஆவேசத்துடன் வந்து வாக்குவாதம் செய்த மற்றொரு நபர். வாக்குவாதம் முற்றியதில் ஓரமாக கிடந்த மண்வெட்டியால் அடித்தே கொன்ற பயங்கரம். கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள். இரவு நேரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? நைட்டு 11 மணிக்கு மேல வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட வேகமா வந்த இன்னொருத்தர் பயங்கரமா வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஓரமா கிடந்த மண்வெட்டியை எடுத்து சரமாரியா தாக்கியிருக்காரு. இதை பார்த்து பதறி போன அக்கம் பக்கத்தினர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பின்னாடி உள்ள மணல் கடத்தல் பிரச்சனையை பத்தி தெரிய வந்திருக்கு. நாகை வேதாரண்யம் பக்கத்துல உள்ள கோவில் தாவு கிராமத்தை சேர்ந்த குமார் சொந்தமா ஜேசிபி வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. பக்கத்து ஊரான கைலவனம் பேட்டையை சேர்ந்த இமானுவேல் சொந்தமா டிராக்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. கைலவனம் பேட்டையில உள்ள ஏரி பகுதியில இருந்து நைட்டு நேரத்துல இமானுவேல் மணல் கடத்தல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. ஒரு நாள் நைட்டு ரோட்ல போயிட்டு இருந்தப்போ இமானுவேல் மணல் கடத்திட்டு போகிறத குமார் பார்த்திருக்காரு. குமார் நம்மள பார்த்துட்டாங்கிற விஷயம் இமானுவேலுக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு சில நாட்கள்ல போலீஸ் இமானுவேலுவை கூப்பிட்டு ஏரி பகுதியில இருந்து தினமும் நைட்டு மணல் கடத்திட்டு போறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி சட்டவிரோத செயல்ல ஈடுபட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும்னு போலீஸ்காரங்க எச்சரிச்சதா சொல்லப்படுது. போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கண்டிச்சதால கடுப்பான இமானுவேல் குமார் தான் நம்மளை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லியிருப்பான்னு நினைச்சு அவர் மேல ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. இது சம்பந்தமா கடந்த சில நாட்களாவே குமாருக்கும் இமானுவேலுவுக்கும் இடையில முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்கு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மள மணல் கடத்த விடாம பண்ணிட்டாரேன்னு நினைச்சு கடும் கோபத்துல இருந்த இமானுவேல் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு கடும் கோபத்தோட குமாரை தேடி போயிருக்காரு. குமார் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அவருக்கும் இமானுவேலுவுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆத்திரம் அடைஞ்ச இமானுவேல் மண்வெட்டியால குமாரை வெட்டி கொன்னுட்டாரு. அக்கம் பக்கத்துல உள்ள ஒரு சிலர் இமானுவேல் குமாரை கொன்னதை நேர்ல பார்த்திருக்காங்க. அவங்க சொன்ன தகவலை வச்சு போலீஸ் இமானுவேலை தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இமானுவேலை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.